வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு யுவர் பியூட்டி வேர்ல்டு. இன்னைக்கு இந்த சிம்பிளான எலகண்டான மேக்கப் லுக் எப்படி ஃபவுண்டேஷன் இல்லாமல் கிரியேட் பண்ணுறதுன்றதா நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் அதிகம் போட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப்பாக லுக்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லாக்மேயோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரைமரில் வந்து ஒரு லைட்டான பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும், ஒரு டிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டப் பண்ணும். ஸோ அதனால வந்து நான் அந்த ப்ரைமர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எங்கெங்கே போர்ஸ் இருக்கும் அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்கள் போர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். ஸோ மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே மர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ ப்ரைமர் போட்டோன்னே என் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மேக்கப் லுக்கு. ஸோ வந்து கன்சீலர் எடுத்திருக்கேன், NYBAயோட கன்சீலர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்க மாதிரி தெரியுதோ அங்கே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலரும் உங்களுக்கு எங்கெங்க ஹைலைட் பண்ணணுமோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடித்தோடனே காமெடி ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். பண்ணி முடித்தோடனே அதை உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்பஞ்ச் வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து ஃபிங்கர்ஸ்னால் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஃபிங்கர்ஸால் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் அதுக்கப்புறம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஆக்சுவலி பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகி மேக்கப் தெரியும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே கேக்கியாக ஃபேஸில் வந்து திட்டாக தெரியும். அது மேக்கப் போட்டிருக்கிறதுன்ற அப்பட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோக்கு மூவ் பண்ணிடுவோம். ஃபேஸ் பேஸ் மேக்கப் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸை நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஷேப் எடுத்து கொடுக்குறதே வந்து ஐப்ரோஸ் தான். ஸோ வந்து அதை நீங்கள் உங்கள் நேச்சுரலாக என்ன ஷேப் இருக்கோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக வரைய வேண்டாம். ஸோ எனக்கு நேச்சுரலாக என்ன ஷேப் இருக்கோ அதை மட்டும் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டார்க்னஸ் இல்லையோ, அந்த ஹேர் வந்து கொஞ்சம் திக்னஸாக இல்லையோ, நான் அங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐப்ரோஸுக்குமே நீங்கள் அந்த ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு எங்கே ஹேர் இல்லையோ அங்கே ஃபில் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்சீலர் போட்ட இடத்துல வந்து நல்லா வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து கன்சீலர் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப திக் ஃபார்மில் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது ரொம்ப க்ரீஸ் லைன், உங்களுக்கு எங்கேயாச்சும் ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் செட்டில் ஆகாது அந்த ப்ராடக்ட் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஷேடு எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஏரியாலையும் க்ரீஸ்லையும் ஃபுல் லிட்ஸ்லையுமே ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஒரே ஒரு ஷேட் மட்டும்தான். நான் இந்த ஒரு ஷேடையே வந்து நான் ஃபுல் லிட்ஸுக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து மெயின் கான்செப்டே. நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஐ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான லுக்குன்றனால மினிமல் ப்ராடக்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த மேக்கப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழே உள்ள வாட்டர் லைன் லேஷஸ் கிட்டையும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஐ மேக்கப் வந்து ரொம்ப பிளெண்டாக தெரியாது. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங் லுக்கே இல்லாத மாதிரி தெரியாது. இங்கே கீழே உள்ள லேஷஸ் கிட்ட நம்ம பண்ணுறனால ஒரு ஃபுல்லர் லுக் தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லாக்மேயோட காஜல் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். டைட் லைன் பண்ணுறதுனா அப்பர் வாட்டர் லைன்லையும் லோவர் வாட்டர் லைன்லையும் நல்லா காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறது தான். ஸோ வந்து அங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் லேஷஸ் இல்லைனாலும் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழேயும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் காஜலே வச்சு நான் மேலே ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். கொஞ்சம் திக்காகவே ட்ரா பண்ணுறேன். பிகாஸ் வந்து நான் இங்கே ஐலைனர் எதுவுமே யூஸ் பண்ணல, காஜல் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இதை க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. கொஞ்சமாக நல்லா திக் லைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாகவே போதும், இல்லைனா கீழே வச்ச காஜல் அது மட்டுமே போதும்னா அது உங்களோட இஷ்டம்தான், உங்களோட விஷ் தான். நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். மேக்கப்பில் வந்து இதுதான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். அந்த மாதிரி லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கம்பெனி தவிர உங்களுக்கு எந்த ஐ லுக் செட் ஆகுதோ நீங்கள் அந்த ஐ லுக் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், கொஞ்சம் திக்காக காஜல் வைக்கிறது. ஸோ நான் அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். லைட்டாக அண்டர் ஐஸ் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு. லைட்டாக நீங்கள் மேக்கப் கலைஞ்சிருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 3 hours ஆயிடுச்சுனாலும் லைட்டாக நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ஸ்பஞ்ச் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது, பட் வந்து உங்களுக்கு ஒரு ஷைன் இருக்கும், லைட்டான ஒரு ஷைன் இருக்கும். ஸோ சிம்பிள் மேக்கப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரஷ்ஷில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்துடும், அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து லாரியல் பாரிஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து லேஷ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கோட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டென்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்தளவுக்கு திக்னஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்பர் லேஷஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் லோவர்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தனியாக வந்து லுக் எடுத்துக்காட்டும். ஸோ வந்து நீங்கள் கீழேயும் நீங்கள் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸுக்கு மூவ் பண்ணலாம். லிப்ஸுக்கு NYBAயோட நான் வந்து ஒரு லிப் crayon எடுத்திருக்கேன். என்னோட டஸ்கி ஸ்கின்க்கு ஏற்றாப்புல ஒரு நியூட் ஷேடு தான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து எனக்கு ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். பிகாஸ் எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ்னால நான் ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன கலர் ஷேட் போடுறேனோ அந்த ஷேடோட உண்மையான கலர் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே நைக்காவோட ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். மினி லிப்ஸ்டிக் தான் இது. இந்த லிப்ஸ்டிக்கான ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை எடுத்து இது ஒரு பிங்க் நியூட் ஷேட் மாதிரி தான் நம்ம சாரீக்கு மேட்ச் ஆகிறப்ப தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனல் லுக் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப், ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்கப். நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம், எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. 5 minutesல நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கனால வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக லென்த்தாக போகிற மாதிரி தெரியும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்கப். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.